அக்கா இப்போ பதில் சொல்றியா இல்லையா இல்லை மாமாக்கு நான் திருப்பி கால் பண்ணி கேட்கவா? அவன் தான் கேட்குறேன்ல, சொல்லி தொலையாண்டி. என்னன்றா சொல்ற உள்ள அவளை வச்சுக்கிட்டு என்னால சிரிச்சு பேச நடிக்க முடியலடா தமிழ். என்ன ஆச்சுன்னு மறைக்காம சொல்லுக்கா. எங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நீ ஏன் மறைக்கணும்? சொல்லுக்கா, மாமா ஏன் இப்படி பேசுறாங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா, போன மாசம் அவர் பண்ண பிசினஸ்ல எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. வேணான்னு சொல்லியும் கடனுக்கு மேல கடன் வாங்கி இப்ப எல்லாம் நட்டமாயிடுச்சு. கடன்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வர அளவுக்கு ஆயிப்போச்சு. இது ஏண்டி என்கிட்ட முதல்ல சொல்லல? யார்கிட்டையும் சொல்லாம நாங்க வீடு காலி பண்ணிட்டு அவர் அம்மா வீட்டுல போய் தான் இருந்தோம். என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்பதான். என்ன யோசிக்கிற? சொல்லுக்கா. உங்க வீட்டுக்கு போய் உன் தம்பிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டுப்பாருன்னு சொன்னாரு. என்னால முடியலைன்னு சொல்ல முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நான் இங்க வந்தேன். நல்லா தாண்டி இருந்தாரு. கடன் வாங்கி பிசினஸ் பண்ற அளவுக்கு ஏன்டி இப்படி பண்ணாரு? அதான் அவர் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாருலம்மா. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? ஒன்னும் சொல்லலடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தம்பிட்ட வந்து உதவின்னு கேட்டா அவன் என்னடி பண்ணுவேன்? டே தமிழ், நான் உன்கிட்ட ஒன்று கேட்டா நீ கோவப்பட மாட்டேல்ல? கேளுக்கா. உன்னால முடிஞ்சா நான் சொல்றத பண்ணு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு. என்ன? அக்கா, நீ என்ன சொன்னாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். சொல்லுக்கா. ஊர்ல அப்பா உனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தாருல, அத வித்து ஏதாவது பண்ண முடியுமாடா? நீ சும்மாலாம் தர வேணாண்டா, நான் காசா தந்துடுறேன். ஏண்டி, உங்க அப்பா அவனுக்குன்னு கொடுத்தது ஒரு இடம் தான். அதுக்கப்புறம் 2 பேர் வேற இருக்காங்க. மகி வேற கல்யாணத்துக்கு இருக்கா. அதையும் கொடுத்துட்டு அவங்க என்னடி பண்ணுவாங்க? அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணிட்டு நானும் வாழ வெட்ட உன் கூட வந்து இருந்துக்கிறேன். போதுமா? அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. ஏய், நான் என்னடி சொன்னேன்? ஏவாய் அடைக்கிறேன்? நீ எதுவும் சொல்ல தாயே, கொஞ்சம் அமைதியா மட்டும் இரு. டேய் தமிழ், நீ என்ன சொல்றியா அதை நான் கேட்டுக்கிறேன். முடிவு உன் கையில தான் இருக்கு. நீ என்ன சொல்ற? சரிடா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு புரிஞ்சிருச்சு. பரவாயில்லடா, நான் வெளியில எங்கேயா சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். நீ விடு. டேய் இளங்கோ, என்னமோ உங்க அண்ணனுக்கு வக்காலத்து வாங்குவ பெரிய பாசக்காரன்னு சொல்லிட்டு இப்ப தெரியாது புத்தி என்னன்னு. தேவைக்கு சிரிச்சு பேசுறதுல ஒரு பொழப்பா? தயவு செஞ்சு என்ன பார்க்க வேணாம்னு சொல்றா. பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. ஏய், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்படி என்னடி பாவம் பண்ணாவன்? எதுவும் தெரியாம தேவையில்லாம பேசாதக்கா. டேய், உங்களை பத்தி நல்லா தெரியும்டா. சும்மா வாயில தான் பாசன்னு சொல்வீங்க, ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது. சும்மா அண்ணன் ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. என் கடை போகுதுன்னு அழுதல. அண்ணன் அந்த நிலத்தை வித்து தான் அந்த கடையவே வாங்குச்சு. இப்ப என்னடி சொல்ல போற? வாய்க்கிலேயே வளவளன்னு பேசினா இப்ப பேசுடி. மா, அவங்க வயசுல நானும் அப்படிதாம்மா இருந்தேன். விடுமா. அக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. உனக்கு ஒரு பிரச்சனைனா அது நான் என் பிரச்சனையாக தான் பார்ப்பேன். உனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க யாராக இருந்தாலும் சரி. கவலைப்படாமல் இருக்கா, பார்த்துக்கலாம்.
அண்ணே நான் உன்னை கேட்கவா? எதுவும் இல்லாத நேரத்தில் அக்காவுக்கு பணம் எப்படி ரெடி பண்ண போகிறீங்கன்னு கேட்க போகிறேன். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஓகே, யோசிச்சு பாருங்களேன். நான் மட்டும் இப்போ வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சிருந்தேன்னா என்னால் முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணியிருப்பேன். வெட்டியாக இப்போ தண்டத்துக்குன்னு இருக்கேன். கரெக்டு தான். ஆனால் நீ தான் எப்பயுமே தண்டமாக தானே இருக்க. இதில் புதுசாக ஃபீல் பண்ணுறது ஒன்றும் இல்லையே. ஒரு பேச்சுக்காச்சும் ஆறுதல் சொல்ல மாட்டீங்களா? இப்படியா சொல்கிறது? சேச்சே, அதெல்லாம் உண்மையாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு. நீ நடிக்கிற. சரி அப்படியே இருக்கட்டும். இப்போ அக்காவுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு. இருக்கு, ஆனால் சொன்னால் திட்டுவீங்க. திட்டமாட்டேன், சொல்லு. நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோ போட்டோன்னு வைங்களேன். அது கொஞ்ச நாள் மானிட்டேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுலேருந்து காசு வரும். அது போக அப்படியே ஃபேமாக கொஞ்சம் செலிப்ரிட்டியாகவும் ஆயிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்கள். அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? திட்டமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, வேற என்ன பண்ண? உருப்புறதுக்கு வழி பாடுறான்னா யூடியூப் சேனல் ஆரம்பிப்பானா? படா இவனே. உங்களுக்கு சோஷியல் மீடியா பற்றி பவர் தெரில. ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அன்றைக்கி பாருங்கள், நீங்கள் கப்புள்ஸ் லாக்கே போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன கல்லை இப்படி ஏத்துற? நல்ல கல்லா ஏத்து, உடஞ்சிருக்கு பாரு. நல்லா உடையாம ஏத்து. அப்பா, உன்னை தேடி யாரும் வந்திருக்காங்க பாரு. போ நான் வரேன் போ. யாரும் தெரியாம நான் என்னத்த பேச? நீ வா. ஏய், ஊர்ல இருந்து குணசேகரன் அனுப்புன ஆள் தான்டா. ஓ, மாமாக்கு வேண்டியவரா? என்னவா? வா போய் கேட்போம் என்னன்னு. வணக்கம் தம்பி, உங்க பேரு? என் பேர் சரவணே. நல்லதுப்பா. குணசேகரன் உங்களை பத்தி சொன்னா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தானே. நீங்க ஒன்றும் நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. குணசேகரன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் சொல்லணும்னு எது இருக்காது. ஆ அதெல்லாம் சொல்லியாச்சு. ஏய் குணா, வண்டியில் ஒரு பேக் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. சரிப்பா. அவர்கிட்ட கொடு. சரிப்பா, மற்ற விஷயம்லாம் சேகர்கிட்ட பேசிக்கங்க. பார்த்து பத்திரம். சரிங்க ஐயா, நான் பேசிக்கிறேன். கிளம்புறேங்க ஐயா. தம்பி ஒரு நிமிஷம். நீ எடுத்துட்டு போறது இந்த ஊர் கோயிலோட அம்மன் நகை. நான் சொல்ற இடத்துல போய் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் அதுல இருந்து கிடைச்சிரும். நீங்க கையோட செக் பண்ணிட்டு சேகர்கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி வாங்கிட்டேன்னு சொல்லிடுங்க. தம்பி வெளியே எடுக்காதீங்க, உள்ளே வைங்க, யாரும் பார்த்துருவாங்க. சரி, நான் எல்லாம் வாங்கிட்டேன். சரியா இருக்கு. நான் நாளை கழிச்சு வந்துடுறேன் ஐயா. நான் சொல்லிட்டேன், அப்படியே கிளம்புறேங்க ஐயா. சரிப்பா, நல்லது, போயிட்டு வா. இப்ப எதுக்குப்பா ஆளை மாத்துனீங்க? நம்ம செந்தில் என்ன தானே எப்போ கொண்டு போவாரு. அவருக்கு தானே எல்லா செக் போஸ்ட்லயும் ஆள் இருக்கு. போடா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் போன தடவை மாட்டிக்கிட்டான். அதுதான் சேகர்கிட்ட சொல்லி வேற ஆளை மாத்திக்கிட்டேன் நானு. கோயில் இருக்கப்பா, பத்திரம். ஊர்ல யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். போடா, அதனாலதான் அவன்கிட்ட டூப்ளிகேட் நகையை கொடுத்துருக்கேன் நானு. என்னப்பா சொல்ற? பின்ன புதுசா ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க சொல்றியா? கொண்டுட்டு போகட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட நகையை கொடுத்தாச்சு. அவனும் சேகர்கிட்ட போன் பண்ணி வாங்கிட்டேன்னு சொல்லிவிட்டான். இனிமே அவன் பாடு. பா, பயங்கரமான ஆளாதான் இருக்க நீ. உங்ககிட்ட நானே கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல. பின்ன ஊர்ல இப்படி பந்தாவா சுத்துறிய, எப்படி சுத்த முடியும்? இப்பெல்லாம் ஏதாவது பண்ணாதான் பண்ண முடியும். ஓடா. வரேன். சரிடி, நடந்ததவே நினைச்சிட்டு இருக்காத. கொஞ்சமாவது சாப்பிடு. எனக்கு பசிக்கலாமா? அக்கா, இப்ப சாப்பிடாம இருந்து என்ன ஆக போகுது? என்னன்னா பாரு, என்ன கோவமா இருந்தாலும் சரி, என்ன அழுகையா இருந்தாலும் சரி, நான் சாப்பாடுல மட்டும் குறைய வைக்க மாட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, ஸ்கின்லாம் டர்ன் ஆயிரும், டார்க் சர்க்கிள் வந்துரும். இந்த வந்துட்டால அம்மா, இதெல்லாம் உன் பார்லோட நிப்பாட்டிக்கோ. போட்டு
எனக்கு சும்மாவே தலைவலிக்குது. 2 பேரும் பக்கத்துல இருந்து மாத்தி மாத்தி அப்ப பேசுறாங்க. சாப்பிடு, Please. நாங்க ஒண்ணும் பேசல. எனக்கு பசிக்கலமா. அது எப்படி காலைல இருந்து சாப்பிடாம இருக்க, பசிக்காம இருக்கும்? நீ இப்ப சாப்பிடல, நாங்க 2 பேரும் இங்கேயே உட்காந்து கத்திக்கிட்டே இருப்போம். குடுமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி, நான் இன்னொரு தோசை ஊத்துறேன். என்னடி ஒரு தோசையோட எந்திரிச்சு வந்துட்டேன், உனக்காக தான் தோசை ஊத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க கேட்டீங்க, நான் சாப்பிட்டேன். எனக்கு பசிக்கவே இல்லை. நீங்க மயிலுக்கு தோசை போட்டு கொடுங்க. ஏங்கா மாமா அதுக்கப்புறம் பேசவே இல்லையா? இல்லடி, அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டது தான் எடுக்கவே இல்லையே. என் மேலே கோவமா இருப்பான்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். அது சரி, ஆனா இருந்தாலும் மாமா அப்படி பேசியிருக்க கூடாதுக்கா. எனக்கு கோவம் மாமா மேல. என்னை என்ன தாண்டி பண்ண சொல்கிற? அதை பற்றி யோசிக்காதேன்னு சொல்கிற. அப்புறம் நீயே அதை பற்றி பேசுகிற. நான் என்ன தாண்டி பண்ணேன்? அது அப்படித்தான். நீ சோகம் வந்தா கேட்காம இருக்கலாம். நீ நல்லா தெம்பா தானே இருக்க, அதான் அதை பத்தி இப்ப பேசினேன். நல்லா இருக்குடி உன் பாலிசி. ஆனா மாமா உன் மேல ஸ்டார்டிங்ல லவ்வா தானக்கா இருந்தாரு, அப்புறம் ஏன்? அவரை மாதிரி லவ் காட்ட யாருமே முடியாதுடி. ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க அம்மா அப்பா திட்டினா கூட திருப்பி திட்டுவார். அம்மா, அவள் என்ன நம்பி வந்தவம்மா, நீ எதுக்கு திட்டுற? நான் திட்டுறதுக்கு உரிமை இருக்கு, நீ எதுவும் சொல்லாத அப்படின்வார். இதை விட ஒரு பொண்ணுக்கு என்னடி வேணும்? மாமாக்கு நல்ல மனசுல. நல்ல மனசுன்னு இல்லடி, நல்ல குணமானவன்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் எனக்கா பெரிய வித்தியாசம்? மகிழ், நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இங்கே நிறைய பேத்துக்கு நல்ல மனசு இருக்கு. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலேருந்து பணம் தள்ளி கொடுக்குற வரைக்கும். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் சொல்லி காமிச்சிருவாங்க. ஆனால் குணம் இருக்கிறவங்க உதவி செய்ய முடியாட்டினாலும் நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அனுசரித்து நம்ம கூட ஹாப்பியாக இருப்பாங்க. சே, எப்படி கதறா அடிக்கிற? எக்ஸ்பீரியன்ஸ் டி. கலக்கு கலக்கு. இப்போ மாமா மிஸ் பண்றதானே? இங்கே வந்த நாள்லேருந்து மிஸ் பண்ணி தாண்டி இருக்கேன். ஏங்கா இப்ப மாமா திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் வந்துட்டேன்.